ஹாய் லக்கஸ், நான் தான் உங்கள் இஞ்சி. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 4000 வாட்ச் ஹவர்ஸையும் 1000 சப்ஸ்கிரைபரையும் ஒரே நாளில் ஏற்ற முடியும். ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. டைம் பார்த்தீங்கன்னா 2:27 2:30 மணிக்கு ஒரு அப்டேட் வரும். ஸோ அந்த அப்டேட்டில் வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில சேனல்ஸ் வந்து வாட்ச் டைம்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதுக்கு வந்து மானிட்டேஷன் நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னா முதல் வாட்ச் டைம் ஏற்றணும். ஸோ ஆல்ரெடி சப் இருந்துச்சு. ஸோ அனலிட்டிக்ஸ் போயிட்டு இப்போ வந்து வாட்ச் டைம் கிளிக் பண்ணிட்டு ஒரே நாளில் வந்து 5400 ஏற்றிருக்கோம். 5400 ஏற்றிட்டோம். ஏர்ன் பேஜில் அப்டேட் ஆகிடுச்சு. இது ஆல்ரெடி இந்த ரீயூஸ்டு கண்டென்ட் வந்த சேனல். இது வந்து சால்வ் பண்ண போகிறோம். கண்டென்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் வந்து நியூ கண்டென்ட் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த சேனல் மானிட்டேஷன் வாங்க போகிறோம். இப்போ வந்து அப்ளை பண்ணிடலாம். ரீஅப்ளை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மானிட்டேஷன் பேஜ் போயிடும். ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சு இந்த சேனலுக்கு வந்து நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். இதோட பார்ட் 2 வீடியோ கண்டிப்பாக போட்டுருவோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் வந்து 2:30 மணிக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்படி ஸ்டெப்னு சொல்லிடுறேன். ஸோ tamilsum.in வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கு வேணுன்ற சர்வீஸ் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து யூசர் நேம், அவங்க இமெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர், உங்களுக்கு நம்பர் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் 2 டைம்ஸ் போட்டு ஐநாட் ரோபோட் கொடுத்துட்டு சைன்அப் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் ஃபண்டு வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்துக்கலாம். ஸோ வாட்ச் டைம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 7 days தான் ரீஃபில். 7 days தான் கேரண்டி கொடுப்போம். அதுக்கு மேலே கேரண்டி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா 1 டைம் மானிட்டேஷன் கண்டிப்பாக நீங்கள் வாங்குற வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் சேனல் என்ன இஷ்யூ இப்போ ரீயூஸ் கண்டென்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஸோ கண்டென்ட் மட்டும் கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த இஷ்யூஸ் வராது. ஈஸியாக மானிட்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலுக்கு வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1 டைம் மானிட்டேஷன் கேரண்டியாக வாங்கிக்கலாம். 4000 பார்த்தீங்க அப்படின்னா 2196 வருது. ஸோ ரெண்டு ஆர்டராக கொடுத்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து அது காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அது சால்வ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்கள் சேனல் லிங்க் கொடுத்துட்டு ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. ஆட் பண்ணி மட்டும் பண்ணணும். பேடிஎம்மில் போய்ட்டு QR ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஆர்டர் ஐடி தருவோம். அந்த ஆர்டர் ஐடியே 20230 இந்த மாதிரி சம்திங் ஆரம்பிக்கும். அமௌண்ட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ணுறீங்களோ, இப்போ 2000 ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 2000 கொடுத்து செக் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். இப்போ வந்து எந்தெந்த சேனலுக்கு அப்டேட் ஆகிருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ 2:29 ஆகுதா? ஸோ வந்து டக்குன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சேனலுக்கு பண்ணியிருக்கோம். இந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 15 தான் இருக்குது. அனலிட்டிக்ஸ் காமிச்சிக்கிறேன். ஸோ வந்து அனலிட்டிக்ஸ்லேயும் ஆட் ஆகலை. ஸோ சப் வந்து நம்ம தான் கம்ப்ளீட் பண்ணதுக்கு. ஸோ 1K ரீச் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ஓகேவா. ஸோ வந்து இந்த சேனல் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு 1.7 தான் இருக்குது. அனலிட்டிக்ஸ் காமிச்சிக்கிறேன். 1 minute தான் இருக்குது. அதுக்குள்ள அப்டேட் ஆயிரும் எல்லாமே. அதுக்கடுத்து வந்து இந்த லாஸ்ட்டாக பார்த்து இந்த சேனலுக்கு வந்து அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளோட மெயின் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 7.3K வந்து ரீச் பண்ணிட்டோம். அப்ளை பண்ணுறதுக்கான வெயிட்டிங்கில் இருக்குது. இன்னும் இது வந்து அப்டேட் ஆனோன்னு நம்ம அப்ளை பண்ணிடலாம். 1 minute தான் இருக்குது. ஸோ அதில் வந்து அப்டேட் ஆகிரும் கண்டிப்பாக. மொத்தம் வந்து 2 சேனல் பார்க்கணும். இது வந்து இன்னொரு சேனல். பட் ஆனால் இதுக்கு நான் பர்மிஷன் வாங்கலை. ஸோ அதை நான் காமிக்க முடியாது. ஸோ அந்த சேனலுக்கு ஏற்றிருக்கோம். இப்போ வந்து 2 சேனலோட ப்ரூஃப் வந்து காமிக்க போகிறேன். ஓகே, 1 minute மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து சப்பும் ஏற்றிட்டுருக்கோம். ஸோ வந்து 398 இருக்குது. இது வந்து இன்றைக்குள்ள கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். 230 ஆயிடுச்சு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணோடனே இந்த இடத்துல 1.1 3.8K மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ வந்து 3.8K வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் 200 தான். இது வந்து மார்னிங் அப்டேட்டில் வந்து மார்னிங் இன்னொரு அப்டேட் வரும். அதில் வந்து 4K கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அடுத்து அந்த சேனலையும் பார்த்துருவோம். ஸோ 5.2K. ஸோ நான் எதுவுமே ஸ்டாப் பண்ணல, ஸ்கிப் பண்ணல, அப்படியே லைவாக தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 5.2K வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ வந்து சிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரே நாளில் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ 1Kவும் ஆல்ரெடி ஏற்றியாச்சு. ஸோ இப்போ வந்து 5.2Kவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஏன் பேஜில் வந்து இது ஆட் ஆகிறதுக்கு 2 நாள் ஆகும். ஸோ 2 நாள் ஆனதுக்கப்புறம் இது ஃபுல்லாகிடும். ஃபுல்லானதால் மானிட்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த சேனலுக்கு. ஸோ வந்து இதோட வாட்ச் டைம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து வாட்ச் டைம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ 2 சேனலோட லைவ் ப்ரூஃபே நான் காமிச்சிருப்பேன். ஸோ இது மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 சேனல் மட்டும்தான் ஓகேவா. ஸோ வந்து 3.8K இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இன்னும் ஸ்டாப் பண்ணல. ஸோ வந்து 3.8K வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து வந்து மார்னிங் அப்டேட்டில் வந்து இது வந்து 4K கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஒரே நாளில் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது.